வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த வாரத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கேலண்ட்ரி அவார்ட்ஸ் பற்றி. டியூரிங் விச் ஈவெண்ட் வில் கேலண்ட்ரி மெடல்ஸ் ஃபார் ஆப்ரேஷன் சிந்தூர் பி அவார்டட்? எந்த ஈவெண்ட்ல வந்து ஆப்ரேஷன் சிந்தூருக்காக கேலண்ட்ரி மெடல்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா 17th இண்டிபெண்டன்ஸ் டே அந்த ஈவெண்ட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 79th இண்டிபெண்டன்ஸ் டே வந்து எங்கே நடந்திருக்கு, இந்த கேலண்ட்ரி அவார்ட்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ரெட் ஃபோர்ட்ல டியூரிங் பிரைம் மினிஸ்டர் வந்து அட்ரஸ் பண்றப்போ ரெட் ஃபோர்ட்ல வந்து இந்த கேலண்ட்ரி அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷன் செந்தூர்க்காக. நெக்ஸ்ட் சென்னாப் ரயில்வே பிரிட்ஜ் பத்தி பார்ப்போம். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த சென்னாப் ரயில்வே பிரிட்ஜ்? ஆன்சர் வந்து 359 meters. சென்னாப் ரயில்வே பிரிட்ஜோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ரயில்வே பிரிட்ஜ் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க, which is the highest railway bridge in the world. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பற்றி. வென் வாஸ் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட்? எந்த வருஷம் அப்படின்னா 1932. எக்ஸாக்டா டேட் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, எந்த வருஷம் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து சோலார் பிவி மேனுஃபேக்சரிங். வாட் வாஸ் இந்தியாஸ் சோலார் பிவி மாடியூல் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இன் 2014? ஆன்சர் வந்து 2.3 gigawatt. நெக்ஸ்ட் அதுலேயே இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த இந்தியாஸ் நான் fossil fuel capacity target by 2030? ஆன்சர் வந்து 500 gigawatt. ஆக்சுவலி இது ரெண்டு கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சோலார் பிவி மேனுஃபேக்சரிங் மாடியூல் வந்து எதுக்கு அண்டர்ல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ரூவ்ட் லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். இந்த அப்ரிவேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ALMM, அப்ரூவ்ட் லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பூநீர் போர்ட்டல் பத்தி பார்ப்போம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். விச் அத்தாரிட்டி லான்ச் த பூநீர் போர்ட்டல்? எதுனா சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி. இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2024ல. எந்த மினிஸ்ட்ரி அண்டர்ல அப்படின்னா ஜல் சக்தி மினிஸ்ட்ரி அண்டர்ல வந்து இந்த பூநீர் போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராஜெக்ட் குஷா. விச் ஏஜென்சி இஸ் டெவலப்பிங் ப்ராஜெக்ட் குஷா? எந்த ஏஜென்சினா DRDO. DRDOவோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட் குஷாக்கு இன்னொரு பேரும் இருக்கு, என்னன்னா ப்ரோக்ராம் லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், PGLRSAM. இது வந்து யார் ஸ்பியர் ஹெட் பண்ணியிருக்காங்கன்னா இப்பதான் சொன்னேன், DRDO. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்தியன் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி. விச் இந்தியன் இனிஷியேட்டிவ் இஸ் ப்ரப்போஸ் டு பி கிரேடட் டு மகாசாகர்? ஆன்சர் என்னன்னா சாகர். இந்த சாகருக்கு ப்ரிவிஷன் என்னன்னா செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜியன். இதுதான் வந்து மகா சாகர் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்டரி கமிட்டி ஆன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல வந்து சஜஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதோட ஃபோக்கஸ் என்னன்னா சஸ்டைனபிலிட்டி, ட்ரேட் அண்ட் மியூச்சுவல் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹூ ஆத்தர் த புக் ஒய் த கான்ஸ்டிடியூஷன் மேட்டர்ஸ்? ஆன்சர் வந்து ஜஸ்டிஸ் DY சந்திரசூட். ஜஸ்டிஸ் DY சந்திரசூட் வந்து 50th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவர் எப்போ ரிட்டையர் ஆயிருக்காரு அப்படின்னா நவம்பர் 2024ல. மொத்தம் 25 இயர்ஸ் வந்து ஜுடிஷியல் அந்த இதுல வந்து அவர் இருந்திருக்காரு. என்ன புக் எழுதியிருக்காருன்னா ஒய் த கான்ஸ்டிடியூஷன் மேட்டர்ஸ். ஓகே, இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாய்மானவர் ஸ்கீம். வென் வாஸ் த தாய்மானவர் ஸ்கீம் லான்ச்ட்? எப்பனா 12th August 2025. இந்த தாய்மானவர் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணது யாருன்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர். இதோட தீம் எய்ம் என்ன அப்படின்னா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேஷன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அபவ் த ஏஜ் ஆஃப் 70 இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டெலிவர் பண்றது. வீட்லயே டைரக்டா போயிட்டு வீட்லயே டெலிவர் பண்றது. எப்போவெல்லாம் டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே டெலிவர் பண்ணுவாங்க. இந்த 3 பாயிண்ட்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் பத்தி பார்ப்போம். வென் வில் த 4th தமிழ்நாடு இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் பி ஹெல்ட்? எப்போனா 14th to 17th August 2025.
எங்க நடந்துச்சுன்னா, மகாபலிபுரம்ல நடந்துச்சு. ஓகேவா? மகாபலிபுரம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் which is famous for ancient temples and coastal charm. நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. What was India's WPI inflation rate in July 2025, which is minus 0.58%? இது யார் மெஷர் பண்ணியிருக்காங்கன்னா, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அவங்க வந்து மெஷர் பண்ணி -0.58ன்னு சொல்லி ஜூலை 2025ல வந்து ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. அதே மாரி பிரைமரி ஃபுட் ஆர்டிகிள்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு, கம்மியா இருக்குன்னா 6.29% இன் ஜூலை 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மிஷன் சுதர்ஷன் சக்ரா. விச் எபிக் இன்ஸ்பயர்ட் த நேம் ஆஃப் மிஷன் சுதர்ஷன் சக்ரா? எந்த எபிக் அப்படின்னா மகாபாரதம். இதுக்கு சுதர்ஷன் சக்ரா அப்படின்னு சொல்லி எந்த லார்டை இன்ஸ்பயர் பண்ணி இதுக்கு சுதர்ஷன் சக்ரான்னு பேர் வச்சாங்கன்னா லார்ட் கிருஷ்ணா. நெக்ஸ்ட் வந்து டீப் ஓஷன் அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பார்ப்போம். வாட் டெப்த் டிட் இந்தியன் aquanauts dive in August 2025 at 4025 meters and 5002 meters? aquanautsனா ஒன்றும் இல்லை, இந்த டீப் டைவ் பண்ணி போவாங்கல்ல ஓஷன்ஸ்ல, போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப நாள் ஒரு வீக் அந்த மாதிரி 2 வீக்ஸ் அந்த மாதிரி ஸ்டே பண்ணி சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களாம் தான் aquanauts. Which country partnered with India in this deep sea mission? எந்த கண்ட்ரினா பிரான்ஸ். இப்போ ஆகஸ்ட் 2025ல 2 இந்தியன் aquanauts வந்து 4025 மீட்டர்ஸ் ஒன்றும், இன்னொன்று வந்து 5002 மீட்டர்ஸ் அட்லாண்டிக் ஓஷன்ல டைவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் 4000 மீட்டர் டெப்த் தாண்டி போனது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டீப்பஸ்ட் பாயிண்ட்ஸ் இந்த வேர்ல்ட் ஓஷன் எது அப்படின்னா சேலஞ்சர் டீப். இங்க இருக்கு, எந்த ட்ரென்ச்ல இருக்குன்னா மரீனா ட்ரென்ச்ல. எத்தனை மீட்டர்னா 10,984 meters. When was the Indian Olympic Association founded? எப்போன்னா 1927ல. இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2030 காமன்வெல்த் கேம்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்தியாவில் கண்டக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. இன்னும் முழுசா வந்து அஃபிஷியலா சொல்லலை. அஃபிஷியலா எப்போ வரும் அப்படின்னா நவம்பர் 2025ல தெரிஞ்சிடும் 2030 காமன்வெல்த் கேம்ஸ் எங்க கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காமன்வெல்த் கேம்ஸ் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் கேம்ஸ் குளோபல்லி. நெக்ஸ்ட் இந்தியன் நேவல் ஷிப்ஸ் பத்தி பார்ப்போம். விச் இந்தியன் நேவல் ஷிப்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் ஸ்லினெக்ஸ் 25 SLINEX 25 held in கொலம்போ? என்னென்ன 2 ஷிப்ஸ்னா INS ராணா அண்ட் INS ஜோதி. இந்த ஸ்லினெக்ஸ் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிகான் பண்ணியிருக்காங்கன்னா கொலம்போல ஆன் 14th ஆகஸ்ட் 2025. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஐஎன்எஸ் ராணாவை என்னன்னு சொல்றாங்கன்னா கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர்னும் ஐஎன்எஸ் ஜோதிய ஃபிளீட் டேங்கர்னும் சொல்றாங்க. இந்த ஐஎன்எஸ் ராணா வந்து எப்போ வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா 1982ல. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் ஐஎன்எஸ் ஜோதி வந்து எப்போ இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா 1996ல. நெக்ஸ்ட் ஸ்பேஸ் லேப் பத்தி பார்ப்போம். வேர் ஹேஸ் ISRO established the new space science laboratory in அருணாச்சல் பிரதேஷ்? எங்கன்னா மெச்சூகா ஷியோமி டிஸ்ட்ரிக்ட்ல. ISRO வந்து ஸ்பேஸ் லேப் மெச்சூகா கவர்மெண்ட்ல ஷியோமி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல ஸ்பேஸ் லேப் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதை இனாகுரேட் பண்ணது எப்போன்னா 16 ஆகஸ்ட் 2025. யார் பண்ணியிருக்காங்கன்னா பை எஜுகேஷன் மினிஸ்டர் பசாங் டோர்ஜி சோனா. அதனால கூட அந்த ஸ்பேஸ் லேபுக்கு வந்து பசாங் அப்படின்னு சொல்லியே பேர் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் biodegradable material. Which railway zone partnered with IIT Guwahati to replace plastic with biodegradable material? எந்த ரயில்வே ஜோன் வந்து ஐஐடி கவுஹாத்தியோட இது சேர்ந்து பிளாஸ்டிக் பதிலாக நம்ம பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம்னு எந்த ரயில்வே ஜோன் டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே ஜோன். இதுதான் இங்கே இருக்கு. நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே வந்து ஐஐடி கவுஹாத்தியோட இது பண்ணி பிளாஸ்டிக்ஸ்க்கு பதிலாக எக்கோ ஃப்ரெண்ட்லி பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் வந்து ஹிமாலயன் கிளைமேட் ரிஸ்க்ஸ் பத்தி பார்ப்போம். விச் நேச்சுரல் டிசாஸ்டர் இன் சமோலி டெஸ்ட்ராய்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டை எந்த நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து இது பண்ணுச்சு அப்படின்னா சமோலி டிஸ்ட்ரிக்ட்லனா கிளாஷியல் ஃப்ராக்மெண்ட் கொலாப்ஸ். பனி வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பனிச்சரிவுன்னு சொல்லலாம், இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அந்த மாதிரி. பிப்ரவரி 2021 கிளாசியர் ஃப்ராக்மெண்ட் கொலாப்ஸ் வந்து எங்கன்னா சாமோலி உத்தரகாண்ட். அது வந்து ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டே டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. இப்போ ஆகஸ்ட் 2025 ரீசெண்டா ஒரு ஃபிளாஷ் ஃப்ளட் வந்திருக்கு. ஃப்ளட்னா நமக்கு தெரியும் வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹர்சில். அது பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்சிட் ரூட்ஸை வந்து பாதிச்சிருக்கு. இந்த ஈவெண்ட் வந்து என்னென்ன ட்ரிகர் பண்ணியிருக்குன்னா லேண்ட்ஸ்லைட்ஸ், அப்புறம் கம்யூனிட்டிஸ் அதெல்லாம் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் Plateau 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த இன்ஸ்டால்ட் கெப்பாசிட்டி ஆஃப் Plateau 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்? ஆன்சர் வந்து 700 மெகாவாட். இது ஃபுல்லாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த Plateau எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் யார் அப்ரூவ் பண்ணாங்கன்னா யூனியன் கவர்மெண்ட். எவ்வளோ பட்ஜெட்னா 8000 crore ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். இங்க கட்டுறாங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். எப்பக்குள்ள கட்டி முடிக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா 72 மந்த்ஸ்க்குள்ள. அருணாச்சல் பிரதேஷ்க்கு இன்னொரு பேரும் இருக்கு, என்னன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து சுதர்ஷன் சக்ரா. வாட் இஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் இந்தியா சுதர்ஷன் சக்ரா மிஷன் அப்படின்னா லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ். சேம் அதே தான் இங்க இருக்கு. The Sudarshan Chakra mission is India's major step in strengthening air defense capabilities. Next, maize expansion இல்ல maize cultivation பத்தி பார்ப்போம். Which state is the largest producer of maize in India? யாருன்னா இந்த ஸ்டேட்னா கர்நாடகா. மெய்ஸுக்கு இன்னொரு பேருன்னு சொல்லலாம், என்னன்னா குயின் ஆஃப் த சீரியல்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. கர்நாடகா தான் இதுக்கு டாப் மைஸ் ப்ரொடியூசர்ல இருக்காங்க இந்தியால. செகண்ட் யாருன்னா மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் birth and registrations. Which year did Tamil Nadu introduce the new birth and death registration rules அப்படின்னா எந்த வருஷம்னா 2025. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இந்த பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸை வந்து சொல்லியிருக்காங்க 2025ல. இந்த பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் யார் அப்ரூவ் பண்ணாங்க இதுக்கு முன்னாடினா வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் வந்து அப்ரூவ் பண்ணாங்க. இப்போ யாரு பண்ணுவாங்கன்னா தாசில்தார் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி பத்தி பார்ப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். வாட் ஆர் த டூ நியூ ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ் ப்ரப்போஸ்ட் இன் த ஓவர்ஹால்? இது என்னென்ன பர்சன்டேஜ்னா 5 and 18%. இந்த 5% ஸ்லாப் எதெல்லாம் கவர் பண்ணுதுன்னா மோஸ்ட் அப்சார்பிங் மோஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து 12% இருக்கு இல்லையா, அதெல்லாம் 5% கவர் பண்ணுது. அடுத்து ஆஸ்பிரேஷனல் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, டிவி, ரெஃப்ரிஜரேட்டர், அதெல்லாம் வந்து 18%ல கவர் பண்ணுது. அடுத்து ஒரு கிராப் பத்தி பார்ப்போம், நியூ ஸ்பீசிஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் த நியூ கிராப் ஜீனஸ் டிஸ்கவர்ட் இன் கேரளா? அந்த கிராப்னா தெரியும், நண்டுன்னு சொல்லிட்டு. அது வந்து எங்க டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா கேரளால. அதோட பேர் என்னன்னா காசர்கோடியா. 2 கிராப் பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு கிராப் பேரு காசர்கோடியா ஷீபே, இன்னொரு ஸ்பீசிஸ் பேரு பில்லார்டா வாமன். அது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பதனாம் தீட்ட டிஸ்ட்ரிக்ட். யாரு டிஸ்கவர் பண்ணது அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா வந்து கொலாபரேஷன் வித் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் டிஸ்கவர் 2 நியூ கிராப் ஸ்பீசிஸ். எங்க கேரளால வெஸ்டர்ன் காட்ஸ்ல. நெக்ஸ்ட் ஐபிசி பத்தி பார்ப்போம். ஐபிசினா இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். when was the original insolvency and bankruptcy code enacted? in 2016. இந்த ஐபிசி அமெண்ட்மெண்ட் பில் 2025 வந்து எங்க மூவ் ஆயிருக்குன்னா செலெக்ஷன் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Who was appointed to hold additional charge as governor of Nagaland after La Ganesh L. Ganeshan's death? யாரு அப்படின்னா அஜய்குமார் பல்லா. அஜய்குமார் பல்லா யாருன்னா கவர்னர் ஆஃப் மணிப்பூர். அவர் தான் வந்து கவர்னர் ஆஃப் நாகாலாந்துக்கு அடிஷனல் சார்ஜ் எடுத்திருப்பார் எல் கணேசன் வந்து இறந்த வாட்டி. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் விஷன் பார்ப்போம்.
வாட் இஸ் த டார்கெட் இயர் ஃபார் இந்தியா பாரதிய அந்தாரிஷ் ஸ்டேஷன்? எந்த வருஷத்துக்குள்ள இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 2035க்குள்ள. அது வந்து ஸ்பேஸ் இந்தியாவோட ஸ்பேஸ் விஷன். இன்னும் அது மாதிரி ஒரு 2, 3 ஸ்பேஸ் விஷன் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆஸ்ட்ரோனட் வந்து மூனுக்கு அனுப்பணும் 2040க்குள்ள அப்படிங்கிறது இன்னொரு ஸ்பேஸ் விஷன். இது வந்து யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா டாக்டர் ஜிதேந்திரா சிங், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காரு. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் மஸ்கிட்டோ இஸ் த பிரைமரி வெக்டர் ஃபார் ஜப்பானீஸ் என்செஃபாலிட்டிஸ் இன் இந்தியா? எந்த மஸ்கிட்டோ, எந்த கொசு அப்படின்னா இந்த ஜப்பானீஸ் என்செஃபாலிட்டிஸை வந்து இது பண்ணுது அப்படின்னா கியூலெக்ஸ். இந்த ஜப்பானீஸ் என்செஃபாலிட்டிஸ்ங்கிறது ஒரு மஸ்கிட்டோ பார்ன் ஜூனாட்டிக் வைரல் டிசீஸ். எதை அஃபெக்ட் பண்ணும்னா பிரெயின், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும். இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஜேஇ வேக்சினேஷன் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2007ல. தேங்க்யூ.